ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் அந்த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்க இன்புட் அப்படின்ற இந்த டேகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்புட் டேகில் என்னென்ன டைப் இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத லைவாக ஹேண்ட்ஸான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது தெரியலையா? வாங்க நான் சொல்கிறேன். ஸோ காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னாலஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான இன்டர்ன்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப், அதுக்கான டியூரேஷன் டேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர் டேக்கு எவ்வளோ நேரம் இன்டர்ன்ஷிப் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. என்னென்ன டெக்னாலஜி அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் என்னென்ன டியூரேஷன், என்னென்ன கிளாஸ் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்கள காண்டாக்ட் பண்ண இவங்களோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடிஸ், அதுக்கப்புறம் இவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க டைப் வச்சுருக்க கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிஸ்லாம் அவங்க ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்புட் டேகை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்புட் டேக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படின்ற இந்த ஒரு டேகை வந்து நான் டைப் பண்ணுறேன். இந்த இன்புட் அப்படின்ற டேகை வந்து டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் யூசர்கிட்டேருந்து என்ன வகையான ஒரு இன்புட்டை வாங்க போகிறீங்களோ அதை தான் இந்த டைப்குள்ளே வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு நேம் வந்து நீங்கள் கெட் பண்ணுறீங்க, ஆலன் அப்படின்றத நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். இந்த ஆலன் அப்படின்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வெறுமனே இன்புட் அப்படின்ற இந்த பாக்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யூசருக்கு என்ன டைப் பண்ணணுன்றது தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லேபிள் அப்படின்றது. அதாவது இந்த லேபிளில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படின்றத கொடுத்து நான் இப்போ வச்சுக்கிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல யூசரோட நேம் வந்து டைப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஆலன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதில் இன்னும் வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை அடுத்து பார்க்கலாம். இதில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்படின்றது ஒன்று வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ லேபிள் எதுக்கோ அதே மாதிரி தான் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துட்டா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நேமை டைப் பண்ண பிறகு அது மறைஞ்சிடும். நீங்கள் நேம் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டரும் போயிடும். ஸோ ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இதே மாதிரி இருக்க நிறைய டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்ஸ்க்குன்னு இருக்குது. ஸோ அதாவது பாஸ்வேர்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இன்புட் மட்டும் போடுறேன். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்தோன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுக்கும்போது நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணால் இந்த மாதிரி டாட் டாட்டடாக வரும். இந்த டாட் டாட்டடாக இருக்க ஷோ பண்ணி பார்க்கணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்பும் நம்ம தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.